பாருங்க, கர்த்தர் கடுப்பாயிட்டாரு. ஏண்டா உங்களை கூட்டிட்டு வந்து உங்க மேல பாசம் வச்சு ஆசை வச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளவு மிராக்கிள் செஞ்சு அற்புதம் செஞ்சு கூட்டிட்டு வரேன், இன்னும் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி 11வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கடவுள் விட்டு தூரமா எங்கேயாவது போயிட்டாங்களா? இல்ல, நம்பல, அவ்வளவுதான். ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, நீ கடன்ல இருக்க மாட்ட, நோயில் இருக்க மாட்ட, நீ 4 பேருக்கு உதவி செய்வ, 5000 10,000 லட்சம் கோடின்னு உன் கையில் எப்பவுமே இருக்கும்பா, நீ செழிப்பா இருப்ப, தேவனை மகிமைப்படுத்துவ, தேவனுடைய ஊழியத்துக்காக நீ இறங்கி லட்சம் கோடின்னு செலவு செய்வ, தேவனுடைய ஊழியத்தை நீ செய்வ, தேவனோட இணைஞ்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்க நம்பாம இருக்கிறத பார்த்துட்டு கடவுள் சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எவ்வளவு அற்புதம் பண்றேன், எவ்வளவு மிராக்கிள் பண்றேன், எவ்வளவு நேசிக்கிறேன், எதுவரைக்கும் என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்காமே இருக்கும்? இதுவரைக்கும் நான் சொல்றத காது கொடுத்து கேட்காம புரிஞ்சுக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நான் பிடிச்ச முயலுக்கு 3 நாளுங்கிட்டே இருக்கும். அவளுக்கு கோபம் வந்தா கோபமா, அவளுக்கு சிரிப்பு வந்தா சிரிப்பான். இல்ல இல்ல இல்ல, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம காட்டக்கூடாது. நமக்கு என்ன உணர்வுகள் வந்தாலும் அது தேவனோட கனெக்ட் பண்ணி, தேவன் இப்ப என்ன சொல்றாரு, கோபப்பட சொன்னா கோபப்படுது. இது எப்படிங்க முடியும்? அதுதாங்க கடவுளின் வாழ்க்கை. தேவன் இந்த இடத்துல கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருந்தா சிரிச்ச முகத்தோட இருக்க, இங்க கனெக்ட் பண்ணி தான் வரணும். கரண்ட் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு விட்டுறலாமா? அது கரெக்டா ப்ராப்பரா சுவிட்ச் பாக்ஸ் லைட்டுக்கு ஃபேனுக்கு அந்த ஒயர் அந்த பக்கம், இந்த ஒயர் இந்த பக்கம், இந்த ஒயர் இப்படி எப்படி அப்படி. அப்ப நம்ம உணர்வு, நம்ம வாழ்க்கை, நம்ம பழக்க வழக்கம் அதை காட்டுவதில்லை. இது அத்தனையும் தேவனிடத்துல கொடுத்துடணும். அவரோட ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா நம்மகிட்ட நிறைய அழுக்கு, பரம்பரை அழுக்கு, சாபம், பாவம், பிரச்சனை, காயம், வலி, வேதனை எத்தனையோ நம்மள்ட்ட இருக்குது. இது அத்தனையும் சிலுவையிலே கொடுத்து, சிலுவையில் உயிரோடு கூட எழுந்து வந்தாரே இயேசு, அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நமக்காக அவர் பலியானார். அதை அவங்க புரிஞ்சுக்கல பாருங்க. கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசிக்காமல் இருப்பார்கள்? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்துக்குள்ள போனார்கள்.